வாளையார் கிட்ட இருக்கிற எட்டிமடைங்கிற ஒரு கிராமம். ஓகே. அங்கே அமிர்தா காலேஜ்னு ஒரு பெரிய ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டிக்கு பேக் சைடில் இருக்க ஒரு வாழை தோட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டெம் இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கும், அதை தாண்டி இதோட வளர்ச்சிக்கும் நம்ம கொடுக்குறோம். இதில் மெயினாக வரக்கூடிய சருகு நோயின்னு சொல்லுவாங்க, அதாவது இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க. அக்ரியில் நாங்கள் படித்தது சிக்கா டொக்கா இலைப்புள்ளி நோய். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கேன். ஒரு 2 வருஷம் கெமிக்கல் ஃபீல்டு அந்த இந்திய குரோவை கையில் எடுத்து ஓனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. இது கெமிக்கலாக ஆர்கானிக்குங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். ஓகே. இப்போ கெமிக்கலில் ஊசி போடுறது தப்புன்னு சொல்லி ஒரு இருக்குல்ல, அது கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இதிலிருந்து நம்ம அறுவடை செய்ய எந்த ஒரு பொருளையுமே மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அது ஸ்லோ பாய்ஸனாக தான் நம்ம விவசாயிகள் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. பட் அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவாக நம்ம அவங்கள வந்து இயற்கைக்கு திரும்ப வச்சா, ஓகே, அடுத்து போகிற மக்களுக்கும் அது இயற்கையானதாகவே போய் அமையும். யாருக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கலாம். இப்போ இயற்கை விவசாயத்தில் நீங்கள் ஊசி போடுறீங்க, இது சரியா தவறா? கண்டிப்பாக இதுதான் நல்ல ஒரு முறை எங்களை கேட்டால். ஓகே. அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. ஊசி போடுறது வந்து சரி, ஆனால் கெமிக்கலில் போடுறத விட ஆர்கானிக்கில் போடுறது பெட்டர்னு சொல்கிறீங்க. நல்லது. கரெக்டாக தான். ஓகேங்களா. நீங்கள் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கீங்க, இப்போ சொந்தமாக கடை வச்சுருக்கீங்களா இல்லை? கண்டிப்பாக சொந்தமாக நம்ம கடை வச்சு. ஓகே. இந்த இந்தியா க்ரோவில் எந்த பக்கம் உங்கள் கடை? நம்மளுடைய கடை தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் ஏரியாவில் நம்ம கோவை வெல்னஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாப் வச்சு தான் இதை நம்ம உங்களோட சர்வீஸ் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்டும் பண்ணி மண்டலம் சார்.